நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுளோட அசிஸ்டண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதுக்கு வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனில் கூகுளோட ஆப் இருக்கா, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ளே போயிடுவோம். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே நம்ம போயிடுவோம். போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா, கூகுள் அசிஸ்டண்டோட செட்டிங்ஸில் வாய்ஸ் மேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இப்போ தான் சமீபத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. அதாவது நீங்க இந்த மேல போட்டுருக்காங்க பாத்தீங்களா, ஹே கூகுள் அண்ட் வாய்ஸ் மேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இது ரெண்டா பிரிச்சுக்காங்க. ஒன்னு வந்து உங்க போனுக்கு உண்டான செட்டிங்ஸ், திஸ் போன் அப்படின்னு போட்டுருக்காங்க. இதை நீங்க உச்சரிக்கணும்னா இதை எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் நீங்க எப்பெல்லாம் பயன்படுத்துறீங்களோ ஹே கூகுள்னு சொன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கலி கூகுள் அசிஸ்டன்ட் முடிச்சுக்கும். அதாவது உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக இந்த செட்டிங் உங்கள் ஃபோனுக்கு. மற்ற ஃபோனுக்கு நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்தணும்னு நினச்சா அதுக்கு அதர் டிவைஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. இதை வந்து கிட்டத்தட்ட 6 to 6 people, 6 பேர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹேட் டிவைஸ் வித் வாய்ஸ் மேட்ச் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது 6 டிவைஸ் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒத்த வாய்ஸை வச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்த இப்போ சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க, உங்கள் ஃபோனுக்கு தனியாக, மற்ற டிவைஸ்க்கு தனியாக, சரிங்களா. இதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். ஆட் டிவைஸ் வித் வாய்ஸ் மேட்ச், அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு கொடுக்குதுன்னு. சர்ச்சிங் யுவர் வைஃபை நெட்வொர்க். வைஃபை நெட்வொர்க் மூலியமா இது கனெக்ட் ஆகும். ஏன்னா நீங்க இந்த டிவைஸை இன்னொரு டிவைஸோட கனெக்ட் பண்ணும்போது வைஃபையோட தான் கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகும்போது இந்த இடத்துல அந்த டிவைஸோட நேம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், சரிங்களா. இப்போ வைஃபையோட நான் கனெக்ட் பண்ணல இந்த டிவைஸையும். ஸோ நான் இதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் 3 டாட், அதை நம்ம டேப் பண்ணுவோம். ஸோ இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம என்ன திஸ் ஃபோன் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணிட்டு இதை எனேபிள் பண்ணுவோம். ஸோ லோட் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அக்சஸ் யுவர் அசிஸ்டன்ட் வித் அந்த ஹே கூகுள் அப்படின்னு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் கொடுப்போம். உங்களோட வாய்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட், அப்புறம் அக்ரி. அதுக்கப்புறம் இந்த விஷயங்களை நீங்கள் படிச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, கண்டினியூ கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மாடல் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் என்னோட வாய்ஸை. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதை டேப் பண்ணுறேன் பாருங்க, ரீட்ரெயின் வாய்ஸ் மாடல், அதை நான் டேப் பண்ணுறேன். ஓகே கூகுள், ஓகே கூகுள், ஹே கூகுள், ஹே கூகுள், சவுண்ட் கிரேட். பார்த்தீங்களா, ஹே கூகுள் இஸ் ரெடி. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபினிஷ். உங்கள் வாய்ஸை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த வாய்ஸை டெலிட் பண்ணணும்னா டெலிட் வாய்ஸ் மாடல் இருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு எக்ஸ் மார்க் இருக்கு, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன வாய்ஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்களோ அது கம்ப்ளீட்லி டெலிட் ஆகிடும் அப்படின்னு இருக்காங்க. அதை மறுபடியும் நீங்கள் ரீட்ரைன் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து டெலிட் பண்ண போகிறது இல்லை. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாய்ஸை டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அருமையான செட்டிங் சமீபத்தில் கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் பயன்படுத்த நினைச்சீங்கன்னா இப்படி நீங்கள் பயன்படுத்தலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ கூகுள் அசிஸ்டண்ட்ல இந்த செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.